இந்த ஐடியில் வேலை பார்க்குறவங்கள முக்கியமாக இந்த பொண்ணுங்களுக்கு பார்த்தீங்கன்னா சமைக்கவே தெரியாது, பசங்க கூட நல்லா ஊர் சுற்றுவாங்க, மரியாதையே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுற ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாலும், அவங்களுக்கும் மத்தியில் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் ஊரை விட்டு ஊர் வந்து அவங்க கரியருக்காக ஓடிட்டே இருக்கவங்களும் இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கும் மத்தியில் எங்களை மாதிரி ஆளுங்க சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இப்படிப்பட்ட எங்களுக்கு 5 நாளும் ருசியாக சமைச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு டைமும் கிடையாது, பொறுமையும் கிடையாது. ஸோ எங்களுக்காகவே வர மாதிரி கிடைக்கிற இந்த 2 நாள் தான் சாட்டர்டே சண்டே. அண்ட் இந்த 2 நாள்லேயே செத்து போன எங்கள் நாக்குக்கு உயிர் கொடுக்கும் விதமாக இன்னைக்கு சமைச்ச வெஜ் பிரியாணி. ஸோ இதுக்காகவே வாண்டடாக தேவையான காய்கறிகள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிட்டு, அப்புறம் இந்த பிரியாணிக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 வீடியோஸ் ஆச்சு பார்த்துருப்போம், இந்த ரெசிபி வீடியோஸை. பட் அதுலேயும் வந்துட்டு அங்கே பிச்சு இங்கே பிச்சு இங்கே கொஞ்சம் 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 கொஞ்சோன்ட்டு ஒருத்தவங்களோட ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அப்புறம் அப்படியே சமைக்க ஆரம்பித்தோம். சமைச்சதில் அப்படியே ஒவ்வொன்றா போக 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 வாசனை செம்மையாக தூக்குச்சு. அதுக்கப்புறம் என்ன 2 விசிலை போட்டுட்டு அப்புறம் தட்டில் போட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சமைச்சிட்டே இருக்கும்போது இது கூட ஏதோ மிஸ் ஆகுதே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் சட்டு போட்டுன்னு செஞ்சது தான் இந்த பாயாசம். ஸோ பிரியாணி, பாயாசம் கூடவே அப்பளம் சாப்பிட்டு நல்லா தூங்கியாச்சு. இதுக்கு மேலே ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னங்க வேணும்?